ஆதவ் அர்ஜுன் என்ற நபர் வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் நபராக தான் உள்ளே வர்றாரு. அப்போ உள்ளே வரும்போதே ஒரு கான்ட்ரவர்சியல் நபரை வந்து நீங்கள் கட்சிக்குள்ளால் வச்சுக்க வேண்டாமா, இல்லை ஒரு கன்சல்டண்ட்டாக வச்சிருக்க வேண்டாமான்னு அந்த கேள்வி மட்டும்தான் இருக்கிறது. ஓகே, அதில் வந்து ஒரு முடிவெடுத்து விட்டார், அவர் வந்து உள்ளே கொண்டு வந்து விட்டார். இப்போ இதில் ஒரு பர்சனல் ரைவல்ரி வேறு இருக்கிறது. அதாவது ஆதவ் அர்ஜுனை பொறுத்தவரை அவர் வந்து கூறியிருக்கிறார், திமுகவுக்கு வந்து 2021 நான் உழைச்சேன், 2024 உழைச்சேன், 2021 நானே பார்த்துருக்கேன், கோயம்புத்தூரில் அவரே நானே பார்த்துருக்கேன், ரெசிடென்சி ஹோட்டலில் பார்த்துருக்கேன். அப்போ வந்து அது வெஸ்டர்ன் பெல்ட்டில் வந்து வேலை பண்ணி கொண்டதாக சொல்லியிருந்தார். அதன் பிறகு வந்து ஒன்றும் பெருசாக வந்து வெஸ்டர்ன் பெல்ட்டில் ஒன்றும் பெருசாக திமுக ஜெயிக்கவில்லை என்றதான் உண்மை நிலையாக இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட வெஸ்டர்ன் பெல்ட்டில் வந்து வேலை பண்ணியிருக்கிறான்றதான் உண்மை நிலை. அப்போது இந்த மாதிரியான நபர் வேலை செய்திருக்கிறார், ஆன் த கிரவுண்ட் வேலை செய்திருக்கிறார். பிகே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான் என்று சில வட்டாரங்கள் கூறுகின்றன. திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவையான்ற அந்த கேள்வி இருக்குது. சுனில் ஏற்கனவே இருந்தார், அவரை வந்து எடுத்து விட்டு இவரை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். அதிலே பெரிய ஒரு சுனிலே பிகேவோட ஒர்க் பண்ணவர் தானே, அதனால பிகே ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து திமுக அணுகிறதோ திமுக அவர் அணுகிறதோ அவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் பிகேயை பொறுத்தவரை பிகே வந்து யார் ஜெயிக்கிறாரோ அந்த சைடில் போய் நின்றுவார். அதன் பிறகு வந்து அவருடைய அந்த மவுஸ் ஓங்கி கொண்டே இருக்கும். இதில் சார் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து உடன்படுகிறேன். அதாவது பிகேவுக்கானாலும் சரி, இல்லை சுனிலுக்கானாலும் சரி, இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. அதாவது 2024 தேர்தலில் வந்து நிச்சயமாக பிகே வந்து முழுக்க வந்து மோதிக்காக பேட் பண்ணார். மோதிக்காக அந்த அளவுக்கு பேட் பண்ணதுனால இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கிரெடிபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பீட்டிங் எடுத்திருக்கிறது. அந்த விஷயத்திலிருந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் கூட 400 இடங்கள் அந்த மாதிரிலாம் சொன்னார். ஆமாமா, ஐயோ 370 என்றால் மோர் தென் 370 எல்லாம் பயங்கரமான பேட்டிகள்லாம் கொடுத்து அவர் வந்து அதன் பிறகு வந்து அதை ஹியர் டு ஈட் ஹம்பிள் பை என்ற ஒரு நிலையை நான் பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது தமிழகத்தை பொறுத்தவரை கூட இன்னைக்கு அங்கிருந்து கசிவிடும் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு நெகட்டிவிட்டியே கிடையாது தமிழ்நாட்டில். தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி ஃபார் விஜய் எனி கான்ஸ்டிடுவன்சி. 234 கான்ஸ்டிடுவன்சிலையும் நெகட்டிவிட்டி இல்லை என்ற ஒரு விஷயம் வந்து அவருடைய தரப்பிலிருந்து வெளிவருகிறது. இப்போ யார்கிட்ட இருந்து? பிகேனுடைய தரப்பில் இவர் சர்வே எடுத்துக்கொண்டிருக்கிறார். பிகே வந்து டிபிக்கலாக ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்வே எடுத்துருவார். அதன் பிறகு யார் ஜெயிக்கிறாரோ அவங்க கூட வந்து நெகோஷியேட் பண்ணி தொடங்கி வரக்கூடிய ஒருத்தருக்கு இயல்பா ஒன்றும் பெருசா நெகட்டிவிட்டின்னு உடனே வந்துருமா, உருவாகிருமா? நிறைய இருக்குல்ல. கட்சி இவர் வந்து சினிமா நடிகராக இருந்தார், இவருக்கு எப்படி கட்சியில் செயல்பாடுகளை பொறுத்து இருக்கலாம். இதுல ஏன் கருத்து சொல்ல, அதுல ஏன் சொல்லலன்னு. அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்ல இருக்கலாம், வைஃப் எங்கிறது கேள்வி வரலாம், அப்பாவுக்கு எதிராக கேஸ் கொடுத்து வராச்சு என்ற அந்த கேள்வி வரலாம். இந்த மாதிரி பல கேள்விகள் வரலாம். அந்த கேள்விகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு மக்கள் வந்து அவரை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு என்று அவருடைய ஒரு சர்வே சொல்வதாக நம்மளுடைய நண்பர்கள் கூறுகிறார்கள்.